6 7 இருக்கும். ஒரு தவறா சொல்றாரு. யாரு? குஷ்பு 6 7 குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க. ஆமா இருக்கலாம். கணக்கு லிஸ்ட்ல எடுத்தீங்கன்னா வரும் அது. ஜெயம் ரவி 3 குடும்பம். அவர் 3 குடும்பம் எந்த குடும்பம் சொன்னாதான் நாம சொல்ல முடியும். மீதி 3 குடும்பத்தை சொல்ல முடியும். அப்ப நீங்க 6 7 குடும்பம்ங்கறீங்க. அதத்தான் சார் நானும் சொல்றேன். இல்ல குஷ்பு ஏன் கணக்குல இல்லையா? குஷ்பு வேலையே இல்ல. அவங்க ஏன் 6 7 குடும்பத்தை பிரிக்கணும்? அதத்தான் சார் நான் சொல்றேன். பெரிய அரசியல்வாதியா நீங்க மாறி போயிருக்காங்க. அதெல்லாம் பெரிய அரசியல். குஷ்பு மீது அபாண்டமா பழி போடுங்க. யாருக்குரிய நீங்க பயங்கரமா குஷ்புக்கு வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஆயிட்டீங்க. நான் சொல்றது கேளுங்க. இவர் ரவிமோகன் சொல்றாரு 3 குடும்பத்தை வந்து கெட்டிருக்காங்கன்னு சொல்றாருல்ல. அந்த 3 குடும்பத்தை அவர் லிஸ்ட் யாரும் சொன்னாதான் சார் நம்ம கிட்ட இருக்கிற 3 குடும்பத்தை கொடுக்க முடியும். சார் நீங்க சொல்லுங்க குஷ்பு யார் அப்படி பிரிச்சாங்க? சார் நான் சார் குஷ்பு மீது ஒரு குற்றச்சாட்டு. இதே பாருங்க நல்லா தெரியும் சார். இதுக்கெல்லாம் தனியா வெளிச்சம்லாம் தேவையில்லை சார். இது ஊருக்கே தெரியும். குஷ்பு பத்தி சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊர் உலகத்துக்கே தெரியும். நீங்க என்ன புதுசாக கேட்டுட்டு இருக்கீங்க சார்? இந்த விஷயத்துல ரவிமோகன் சொல்றது சரி. இந்த இடத்துல வந்து ரவிமோகன் சொல்றது அத்தனை நியாயப்படுத்த முடியாது. ஒரு அரசியல்வாதி சார் இருக்கட்டும் சார். பொதுமக்களுக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு இருக்கட்டும் பெண்களுக்கு மாடல் கண்ணகின்னு சொல்லிட்டு போங்க ஸ்ட்ரைட்டா. கண்ணகி போதுமா? ஏன் சார்? பின்ன நீங்க தானே பின்ன கண்ணகின்னு சொல்லிட்டு போங்க சார். அவங்க அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சார் அரசியல் பெண்களுக்கு வழிகாட்டியா இந்த மாதிரி வந்தா இதர் மாதிரியான ஆட்கள் வந்தா அரசியல் நாசமானதுக்கு காரணமே. ஏன் இப்படி சார் நான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன்ல. அவர் சொன்னதில் ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து அவர் சொன்னதில் பல விஷயங்கள் வந்து உடன்பாடு இல்லை எனக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். குஷ்பு விஷயத்தில் பொதுவாக நான் சொல்கிறேன். கணவன் மனைவி அந்த பிரச்சனையில் 3வது நபர்கள் தலையிடக்கூடாது. அந்த 3வது நபர்கள் யார் வேணால் வச்சுங்க. இப்போ நேற்றைய தினம் கூட பேசும்போது ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க. மீடியாவில் ஒரு கேள்வி கேட்டாங்க. சார் இந்த கேள்விக்கு நீங்கள் தைரியமாக பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவேனே அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி முதலமைச்சர் வந்து விஜய் வந்து அவர் பதவியேற்ற அன்னைக்கு அவங்களுடைய மகன் வந்து இனிஷியல் எடுத்துட்டாரு. இனிஷியல் எடுத்துகிட்டு அவங்க அம்மா இனிஷியல் போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன். சரி அதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. இது ஒரு கேள்வியே. இது வந்தால் சின்ன பையன் ஏதோ வந்து விடலை பண்ணுறான். இது ஒரு கேள்வின்னு கேட்டுட்ருக்கீங்க. இப்போ இனிஷியல் எடுத்துட்டா அப்பா இல்லைன்னா ஆகிடுமா? இனிஷியல்னா அப்பா இல்லைன்னா ஆகிடுமா சார்? நான் கேட்குறேன். உடம்பு ஒரு ரத்தம் என்ன பண்ணுவீங்க? அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு வேறு புதுசாக ஒரு ரத்தத்தை விடுவீங்களா? ஏன்னா முட்டாள்தனமாக இருக்குங்க. இதெல்லாம் இந்த இனிஷியல் எடுத்துட்டாங்க அது எடுத்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாது. அப்பா என்றைக்கும் அப்பா தான். இதெல்லாம் வந்து குடும்பத்துக்குள்ளே ஏற்படுற மனக்குழப்பங்கள். இதில் வந்து தேவையில்லாமல் இப்போ என்ன இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் நடக்கிற பிரச்சனை. ஜேசன் சஞ்சய் 3வது மனிதர். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேட்குறது. பையன் தானே சார் பையனா இருந்தால் அம்மா நீங்கள் ஒத்துக்காது போங்க சார். நான் என்னுடைய பார்வையை புரிஞ்சுங்க சார். நீங்கள் இங்கே நல்லா புரிஞ்சுங்க. அம்மாவாக இருந்து பாருங்க வீட்டு பசங்க அதாவது பிள்ளைங்க நீங்கள் ஒன்று சொல்லுவா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் படார்னு பேசிடுவோம். அப்புறம் நான் வேற லெவலில் பேசுவேன். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. முதல் கணவன் மனைவி அதுக்கு பிறகுதான் பிள்ளைங்களை பிறக்கிறாங்க. ஒத்துக்கிறேன்.